கிருபையே ஆராதிக்கிறோம். எல்லாம் தேவன் நாளில மகிமையை காணும்படியாக, தேவனுடைய மகிமை பார்க்கும்படியாக, தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கும்படியாக வருகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவனுடைய மகிமை பார்க்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வழிகளை எழுதுகிறோம். இந்த மைதானம் முழுவதும், இந்த மைதானம் முழுவதும் நம்முடைய ஆளுகை இருக்கும்படியாக, இந்த மைதானம் முழுவதும் இயேசுடைய ஆளுகை இருக்கும்படியாக, இந்த மைதானம் முழுவதும் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக எல்லா சோதரிப்போம். மகிமை உண்டாகட்டும் தகப்பனே, மகிமை உண்டாகட்டும் ரச்சா. ஓ மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. இயேசுவின் ரத்தம் இடம் முழுவதும் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இடம் முழுவதும் தெளிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மேகமே கடந்து வாங்கப்பா. ஓ ரபா நாதா ரபா ஷாகா ரபா. மகிமை மேகமே கடந்து வாங்கப்பா. வல்லமை மேகமே கடந்து வாங்க ஆண்டவரே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுப்போம், எல்லாம் தெரிஞ்சுப்போம். அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் நம்மத்திலே இந்த கிரவுண்டிலே ஆளுகை செய்யும்படியாக எல்லா மாம்ச எண்ணங்கள் முறியடிக்கப்படட்டும், மாம்ச கட்டுகள் உடைக்கப்படட்டும், மாம்ச திட்டங்கள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆவி எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவி எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம் தகப்பனே, பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம் தகப்பனே. தேவ ஊழியர்களாய் இணைந்து ராஜா இந்த பட்டணத்துக்கு பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாக, இந்த பட்டணத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக, இந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இந்த பட்டணத்தில் உள்ள தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் புஷ்பராஜ் ஜெபிக்கும்படி அந்த கேட்டுக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, அதி சீக்கிரமாய் வரப்போகிறவரே, அப்பா தகப்பனே, உங்களுடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி இந்த 9, 10, 11 3 நாட்களும் நடக்கிற இந்த கூட்டத்தை உங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் நேற்று கூட்டத்தை ஆண்டவரே தேவனுடைய மகிமையோடு, தேவனுடைய பிரசன்னத்தோடு, தேவனுடைய வழிநடத்தத்தோடு வெற்றிகரமாக முடிக்க இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் தந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் வாலியர்களையும் ஆண்டவரே தகப்பனை செய்தியாளர்களை வல்லமையாய் பயன்படுத்தி முதல் நாள் கூட்டத்தை முடித்து கொடுத்த மகா பரிதான இரக்கங்களுக்காய், மகா பரிதான கிருபைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம், கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த 2வது நாள் கூட்டத்தையும் ஒரு கரத்தில் கூடுகிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகம் ஆண்டவரே இந்த மைதானம் முழுவதும் இருக்கட்டும் ராஜா. தேவ பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமையினால் இந்த மைதானம் முழுவதும் மூடி இருக்கட்டும் ஆண்டவரே. கூட்டம் தொடங்கினது முதல் ஆண்டவரே தகப்பன் இறுதி நன்றி ஜெபம் வரைக்கும் தேவனுடைய வல்லமையான ஆளுகை இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. பாடல், ஆராதனை, அப்பா தகப்பனை விசேஷமாய் செய்தி பகுதி இந்த நாளில் ஆண்டவரே தேவ தாசரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்க ராஜா. வர இருக்கிற ஜனங்கள் தடையில்லாதபடி பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தெய்வமே, இயேசு என்றவர்களை அழைத்துக் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நற்செய்தி ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தோடு வெளிப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு நன்மை குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஊழியர்களோடு கூட விசுவாசிகளாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் தாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுக்கு மகிமை உண்டாக. பாடல் ஆராதனையே பாஸ்டர் ராஜா ராஜா அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவாராக. கர்த்தரை நமஸ்கரிக்கிறோம். ஆமென். ஆமென். எஸ் ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஆத்துமாவே நன்றி சொல்லு.
மீட்டாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் இருந்து மீட்டாரே, நம்முடைய ஜீவனை மீட்டாரே. உலகத்திலே ஜீவன் தந்த தேவன் நமக்காக. ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு, உள்ளாத மனிதனிலிருந்து பாடியவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Yes. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறா. எத்தனை பேர் உண்மையாய் நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறா. சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பாக்கியவான், நீங்க தான் பாக்கியவதி. பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவங்களா இருக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன டவுட், எல்லாம் இந்த வளாகத்துல தான் இருக்கிறீங்களா? சிலரெல்லாம் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி உயர்த்தி ஆராதிக்கிறீங்க. சிலரெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ஸ் எனக்காக மீண்டும் வருவீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே எல்லா கைகளை தட்டி உற்சாகமா, நாட்கள் முடியும் வரை இயேசுவே, எனக்குள்ளா
வேண்டும் என்று நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. ஒருவர் கூட வெறுமையா போக கூடாதுப்பா. உங்க அன்பு ருசிச்சவங்களா, உங்க மேன்மையை அடைந்தவங்களா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களா, முழுவதும் விடுதலை பெற்றவர்களாய் இடத்தை விட்டு கடந்து போக எங்களுக்கு அனுக்கிரகம் தான். பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல பலத்த கரவை எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் சந்தியாக அவர்கள் வந்து ஒரு ஜெபம் செய்து நாம் எல்லாரும் மற்ற விஷயங்கள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்கள் மூடுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசப்பா, இந்த 2வது நாள் நற்செய்தி பெருவிழா கூட்டத்துக்கு தாவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய ஆளுகை எங்களுக்குள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய அக்கினி அபிஷேகம் இயேசப்பா கூட்டத்தில் இறங்கும்படியாக நிரப்பும்படியாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவ பிரசன்னம், தேவனுடைய நடத்துதல் ஆண்டவரே எங்களோடு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுக்கிற தாசரை கர்த்தாவே வல்லமையா இருந்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே என் வார்த்தையில் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை, நான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே மகன் மூலமாய் வார்த்தை வரும்போது இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, வியாதிகள் குணமாகுவதாக, பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்து நாமத்தில் நீர் மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் எல்லா சத்துருடைய கிரியைகள், எதிர் சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாம் கட்டப்பட்டு போவதாக. எல்லா போராட்டத்தின் ஆவிகள் எல்லாம் எரிந்து போவதாக. தேவ ஆவியானவர் நாமே ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். வரவேண்டிய பிள்ளைகளை சீக்கிரத்தில் கூட்டி சேர்ப்பீராக. தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே பிள்ளைகளால் நிரப்புங்க. ஆண்டவரே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது ஒரு 10 நிமிடம் பாஸ்டர் சசிகுமார் வந்து நம்மளை ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு இந்த நாட்களில் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷமும் முடிச்சுட்டு அடுத்த காணிக்கப்பட முடிச்சு தேவ செய்தி கொடுக்க சொல்ல போகிறோம். நம்ம திரு பாஸ்டர் சசிகுமார் ஒரு 5 நிமிடம் ஆராதனை நடத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமக்கு பேரே அல்லேலூயா கூட்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். இப்பொழுதும் சில ஜெப விண்ணப்பங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதமாய் இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல பட்டணத்துக்காக நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த பட்டணம் ஒரு நல்ல பேர் பெற்றதான ஒரு பட்டணமாய் இந்த பட்டுக்கோட்டையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பட்டுக்கோட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் நாம் எல்லாரும் ஒருமனமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது நம்முடைய தேவன் ஒருவரே பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் தேவனே, எங்கள் இயேசுவே, இந்த நாளில் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த பட்டுக்கோட்டை ஆண்டவரே பட்டணத்திலே பரிசுத்த ஆவியான வல்லமையான செயல்பாடுவீராக. இதை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற இயேசு இந்த இடத்துல உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உங்க வார்த்தையில கர்த்தருடைய அதிகாரம் இருக்கிறது. ஆகவே எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பட்டுக்கோட்டை பட்டணத்துல கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய இரக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றி ஆண்டவரே.
உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதே போல இந்த பட்டணத்தை ஆளுகை செய்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் அநேகர் வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து எல்லா சபையினரும் சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இப்பொழுது இந்த பட்டணங்களை ஆளுகை செய்திருக்கிற இந்த கிராமங்களை ஆளுகை செய்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அசுத்தாவினுடைய கிரியைகள், எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும்படியாக நல்ல ஆவிலே நிரம்பி ஆண்டவரே நீர் ஒரு விசை கூட மகிமையா இறங்கி கிரியை செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா. அநேகர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ பட்டணத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நல்ல வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே பட்டணத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே கிராமங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளை நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா பாவத்தின் கிரியைகள், எல்லா சாபத்தின் வல்லமைகள், எல்லா பிசாசுடைய தந்திரங்களை நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவைகளை நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்வீராக. அதே போல இன்னொரு வார்த்தைக்காய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லா ஆவிக்குரிய எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா சபையின் மேல பரிசுத்த ஆவியான வல்லமையை அசைவாடி தம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும். எல்லாரும் அதற்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருந்த நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரே எல்லா சபைகளின் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, எல்லா சபைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி எங்க சபையில் இருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு சபைகளிலேயும் மகிமையாய் காணப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். ஆமென். நாளை தினத்தில் கூட எல்லா சபைகளிலேயும் ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனை எல்லாம் அற்புதம் நிறைந்த ஆராதனையாய், அடையாளங்கள் நிறைந்த ஆராதனையாய், தேவனுடைய வார்த்தை தெளிவாய் வரக்கூடிய ஒரு ஆராதனையாய் எல்லாருக்கும் கர்த்தர் மாற்றிக் கொடுக்கும்படியாக, ஊழியர்களை தம்முடைய அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே எங்க சபையில் ஊழியர்களையும் ஆண்டவரே மற்ற சபைகளில் இருக்க எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலே நமத்திலே 3 நாள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை நீட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமாக. தேவன் தம்முடைய நாமத்தை நேற்றைய தினத்தில் மகிமைப்படுத்தினார். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே வல்லமையை பயன்படுத்துவாராக. இன்றைக்கு ஊழியர் மத்தியிலே கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியான வல்லமையை அசைவாடினார். ஆமென். நன்றி ஆண்டவரே. நாளை தினத்தில் நமக்கு ஆராதனைகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆமென் நாளைக்கு மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவ ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய மகனை இந்த 3 நாட்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் பயன்படுத்துவீராக. வரவேண்டிய ஆத்துமாக்களை கர்த்தர் தடைகளை நீக்கி கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரின் ஆச்சரியமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். எந்தன் கண்மலையானவரே,
துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க. சூப்பர். ஆமென். ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். நல்லா சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். காணிக்கைக்காக ஊர்தி பண்ண ஊழி செய்கிற பாஸ்டர் மாத்தி முன்னாடி வந்து செபிப்பார். பெண்புண மத்தியில் இருக்கிற டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் காணிக்கை பாடலை பாடி தேவனாம் மகிமை உண்டாக கர்த்தருக்கு செய்வாராக. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேவனை கொடுப்பதில் ஆயத்தமாகவும் கர்த்தருக்கு செய்வாராக. வேதங்கள் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். இந்த நாளிலே இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த கூட்டத்தை தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நாட்களில் நம்ம மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது காணிக்க போவதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அவருடைய திறனுக்கு ஏற்றபடி கையை எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்படியே நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றுவரே இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகள் கொண்டு விதைக்கப்படுகின்ற விதையினாலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை பெருகப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மேல், அந்த பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இரட்டிப்பான நன்மை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு குடும்பமும் நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே இந்த காணிக்கையில் இருப்பதாக ஆண்டவரே ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இரட்டிப்பான நன்மை ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவாக இடத்த ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சோதரிக்கிறோம். கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக இந்த பட்டணத்திலே நல்ல நன்மையான மகிமையான செய்தியை சொல்லும்படியாக உங்கள் பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கையை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. தலைமுறை தலைமுறையாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. நாமும் மகிமைப்படுவதாக. கொடுத்த ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுங்க. நாம மகிமைப்படட்டும். விதைத்திருக்கிறாங்க, சுவிசேஷத்திற்காக விதைத்ததை பெருமடங்கு அறுவடை செய்ய உதவி செய்யும். மகிமையெல்லாம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
இப்பொழுது நம்ம சரியான செய்திக்காக நேரம் வந்திருக்கிறோம். எழுந்து நின்று ஒரு கவியை பாடி நாம் தேவ செய்திக்காக கடன் செல்ல போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு உற்சாகமாக தேவ சமூகத்தில் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே விடுதலை கொடுத்தார். நேற்றைய தினத்தில் தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் தேவன் மகிமையான வார்த்தைகளை, தேவன் இயேசு யார் என்று சொல்லி நமக்கு திட்டம் தெரியுமாய் தேவதாசன் மூலமாக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சொல்லுமா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பழி தப்பி நான் பாவ பழி அதை சுமந்தடைந்தே. நான் பாவ பழி அதை சுமந்தடைந்தே. அவர் அன்பு என்ன செய்து கரகத்தை அவன் அவர் அன்பு அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் என் பாவம் நீங்கிட்டு, விசுவாசத்தோடு சொல்லுவோம், பாவம் நீங்கிட்டு. ஆனா சந்தோஷம். ஆமென். உற்சாகமாக சந்தோஷத்தோடு பாருங்க. தேவன் மகிமையான வார்த்தையை நம்ம கொடுப்பார். அவருடைய வார்த்தை நம்மளோடு பேசும். இயேசு இந்த இடத்துக்கு அழைத்து வந்தது சந்தோஷம் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைக்காக கடந்து போவோம். தேவ வார்த்தைக்காக பாஸ்டர் ஆசீர்வதி செபிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நின்ற வண்ணமாக கண்களை மூடி. இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி நடக்க இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் என்னோட பேச போகிறார். ஆமென். அன்புள்ள பிதாவே, உமது நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தத்தை நிலத்திலே தொழிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கடைசி நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னீங்களே. இந்த மைதானத்திலே உமது சத்தம் தொழிப்பதாக, உமது வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக, வல்லமையான கிரியைகள் நடப்பதாக, உமது நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தரிக்கிற அருமையான நம்முடைய மகனுக்காய் நன்றி செலுத்துவோம். அவரை ஆளுகை செய்ய, அவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மைதானம் முழுவதும் உமது வல்லமை நிறைந்து இருப்பதாக, உமது ஆளுகை இருப்பதாக, உமது வல்லமையுள்ள சத்தம் துடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவதாசரை கரங்களை தட்டி வரவேற்புமா. நம்முவே கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்முவே இயேசுவை என்று சொல்ல முடியும். நம்முவே இயேசுவை பாலிப்புறக்கு நம்முவே இயேசுவை உங்க சத்தம் உயர்த்தி விட்டு கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை ஒரு செய்தி கம்பீரமாய் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. ராத்திரி விடுதலை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்த போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திருவார் கிருபை ஒரு அடி பல்லவியை பாடி நம் கத்திரி வார்த்தைகள் போகிறோம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திருவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திருவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி சொல்லுங்க. அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன்
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. வலைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாயே. வலைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பார்க்க நீங்க சேர்ந்து சொல்ல போறீங்க. Come on, everybody, all together. நம்புவேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி, come on. இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. ஆத்துமரம் துளிர் விடாமல் ஆட்டு வந்தை உணர்ச்சாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு வந்தை உணர்ச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் எத்தனை சொல்ல போறீங்க? நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்கு நல்ல கையை தட்டி பாடுங்க. வைக்கப்படுவதில்லை, குடும்பம் வைக்கப்படுவதில்லை. நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், ஓ நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. கர்மலைகள் பெயர்க்கும் கர்த்தருமை கரம் பிடித்தார். கர்மலைகள் பெயர்க்கும் வழியால் கர்த்தருமை கரம் பிடித்தார். காற்றிருந்து தவறடைந்து கழுகு போல. ஹல்லேலூயா. காற்றிருந்து விடுதலை உண்டாகிறது. Yes Lord, yes Lord. ரப்பா ஆசேரி. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். நல்ல கைத்தட்டி பாருங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க விடுதலை. ரக்கா பாக்காஷே. ஹல்லேலூயா. ரப்பா ஷேகரே. ரப்பா. Hallelujah, hallelujah, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. பாக்குறா நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. முடிவில் அல்ல, ஆரம்பத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஜீசஸ் ஆரம்ப நேரத்திலே ஹalleluya. மானிட்டர் வால்யூம் கொஞ்சம் கொடுங்க. ஹalleluya. ஆரம்ப நேரத்தில் தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆரம்ப நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ரே மஹஷகதா ரே மகாஷி. ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி இயேசுவை நம்புவே. ஒரே குரலாய் ராத்திரி வேளையிலே இயேசுவை. மனிதனை நம்பி ஏமாந்தது போதும், நம்புவே இயேசுவை. சொந்தக்காரனை நம்பி ஏமாந்தது போதும், நம்புவே இயேசுவை. ஹalleluya.
வேணாமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உட்கார்ந்துடலாமா? நின்ற வேணாமா? உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஜோப் சாப்டர் 10 verse 12. எல்லாரும் திருப்பி இன்னொரு இணைந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடிய கண்களை திறந்தருள்வீராக. வாசிக்கலாமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பட்டணம், நல்ல திருச்சபைகள், நல்ல கூட்டம், இதனுடைய வார்த்தைகளை சொல்ல நீ தந்த கிருபைக்காக நன்றி. நான் பிரயோஜனமான என் கடமைகளை செய்கிறேன். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறதற்காக தோற்றுறோம். அதனுடைய சத்தம் என்னுடையதாக இருக்கட்டும். சத்தம் சத்தியம் உங்களுடையது. கிரியை நடப்பிப்பீராக. அதனுடைய வார்த்தையின் மூலம் ஆவி ஆத்துவ சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும். அப்பாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நன்றி, நன்றி. கூட்டத்தை நடத்த காரணமாக இருக்கிற தெய்வ மனிதர்களையும் அவர்களோடு இணைந்திருக்கிற தரிசனத்தோடு இருக்கிற போதகர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். திரளாகி வந்திருக்கிற தேச ஜனங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்குள் போகிறோம். நேற்று ராத்திரி அநேகரை கர்த்தர் குணமாக்கினார். இன்றைக்கு பிரசங்கத்தின் முடிவில் நீங்கள் முன்னால வரும்போது நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், மருந்து கைவிட்டிருக்கலாம், மருத்துவம் கைவிட்டிருக்கலாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு உங்களை குணமாக்க போகிறார். கம்பீரமா ஆண்டவருக்கு மகிமையா சத்தமோட அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வெரி குட். இந்த ராத்திரி கர்த்தரின் பராமரிப்பு என்கிற தலைப்பில் நான் உங்களோடு ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பராமரிக்கிறவர். நல்ல கவனிங்க. The care of God. கரெக்ட் பண்ணுங்க. அங்கே உள்ள டெல்லியை குறைங்க. ஓகே ஓகே, கரெக்ட் பண்ணிட்டீங்களா? இடையில ஆல்டர் பண்ணாதுங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இடையில நீங்க ஆல்டர் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. குட். ஆண்டவர் நல்லவர். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தரின் பராமரிப்பு என்கிற தலைப்பில் இந்த ராத்திரி உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு தேசம் பராமரிப்பை இழந்திருக்கிறது. மனைவியின் பராமரிப்பு இழந்த கணவன்மார், கணவனுடைய பராமரிப்பு இழந்த புருஷன்மார், மனைவியுடைய பராமரிப்பு இழந்த கணவன், கணவனுடைய பராமரிப்பு இழந்த மனைவி, பெற்றோரின் பராமரிப்பு இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளின் பராமரிப்பு பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பார்க்கிற எல்லாரும் பிச்சைக்காரர்கள், அற்பமாக விடாதீர்கள். அவர்களுக்கு பிற்பாடு ஒரு பெரிய சோகம் இருக்கிறது. பராமரிப்பு இழந்திருக்கிறார்கள். ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறார்கள்? வாழ்க்கையில பராமரிக்க யாரும் இல்லை. இந்த ராத்திரி ஒரு நற்செய்தி சொல்கிறோம். உங்களுக்காக மரித்து அடக்கமடைப்பட்டு உயிர் திறந்து இன்றைக்கு உயிர் கொடுக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் பராமரிக்கிற கர்த்தர். குஷ்டரோகி சுகம் கொடுத்து பராமரித்தார். குருடனுடைய கண்களை திறந்து இயேசு பராமரித்தார். ஊமையரை பேச வைத்து இயேசு பராமரித்தார். செவிடரை கேட்க வைத்து இயேசு பராமரித்தார். செத்தவரை உயிரோடு எழுப்பி இயேசு பராமரித்தார். ஹல்லேலூயா. 5 பேரையும் 5000 பேருக்கு போஷித்தவர் பராமரித்தார். இன்றைக்கு ராத்திரி நாங்கள் பிரசங்கிக்கிற, நாங்கள் அறிந்த, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் அறிமுகப்படுத்துகிற இயேசு யார் தெரியுமா? அவர் பராமரிக்கிறவர். யாரோ எவரோ உங்களை பராமரிக்க தவறி இருக்கலாம். ஆனால் உங்களை பராமரிக்கிற ஒரு இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பராமரிப்பை நிறைய பேர் இழந்து போனார்கள். உடனே வசனங்களை வாசிப்பீர்களா? வாசியுங்கள். சங்கீதம் 68:10 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். Psalms 68 verse 10. சங்கீதம் 68:10. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். உம்முடைய தயவினாலே ஏழைகளை நீர் பராமரிக்கிறீர். இன்னைக்கு ஏழைகள் பராமரிப்பு பெற்று போகிறார்கள். டெல்லி போயிருக்கிறேன், மும்பை போயிருக்கிறேன், கல்கத்தா போயிருக்கிறேன், இந்தியாவில் எல்லா அநேக பெரிய பெரிய சிட்டியில போயிருக்கிறேன். வேதனை. ஏதோ குறிப்பிட்ட இடத்தில் பணக்காரர்கள் வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே நான் பார்த்த மோசமான பிளாட்ஃபார்ம் எடுக்கிற பிச்சை எடுக்கிறவர்கள் நிறைய தங்கி இருக்கிறவர்கள். டெல்லியிலே பலமுறை போயிருக்கிறேன். டெல்லி பட்டணத்திற்கு, மும்பையை பார்க்கிறோம், கல்கத்தாவை பார்க்கிறோம். பிளாட்ஃபார்ம்ல வீடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் தங்கி இருக்கிறவர்கள் எண்ணிக்கை ஏராளம்.
இன்னைக்கு பராமரிப்பு இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. தேசத்துல பராமரிப்பே இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. முதியோர் இல்லங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதியோர்லாம் வைத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற முதியோர்லாம் போதும். இனி ஒரு முதியோர்லாம் தேசத்துல வருமானால் அது சாபம். ஐயா, முதியோர்லத்தை நான் நேசிக்கிறேன், முதியோர்லத்துக்கு உதவி செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆனால் முதியோர்லத்தில் இருக்கிற எல்லாரும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் அல்ல, பேர பிள்ளைகள் இல்லாதவர்கள் அல்ல, துணிந்து தன் பெற்றோரை விட்டிருக்கிறார்கள். Dear brother and sister, ஒரு ஆயுஷ்நாள் நீடித்திருக்கிற தாய் தகப்பனை கனம் பண்ணி முதியோர்லத்துல போய் உங்க அப்பா அம்மா பிரியாணி சாப்பிடுறத விட உன் வீட்டுல கஞ்சி குடிச்சிட்டு சாகணும். அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். முதியோர்கள் நடத்துகிறவர்களுக்கு தோற்றம். சொல்லுங்க தம்பி, நம்ம டப்தாவையுமா போய் பேசுங்க. Thank you Lord. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் வால்யூம் குறைச்சிங்க. லேசா. Thank you. Hallelujah. Praise the Lord. கொஞ்சம் வால்யூம் போடுங்க. Thank you. Hallelujah. அப்படி இருக்கட்டும்பா. இந்த விசில் அடிச்சா பாத்தீங்க. தேசம் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தேசத்தில் பராமரிப்பு இல்லாமல் போகிறது. பராமரிப்பு அற்றவர்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பல முறை நான் முதியோர் இல்லத்துக்கு போவேன். ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறதற்கும் வெளியே வருவது அழுது கொண்டு வருவேன். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருக்கிறாங்க. பார பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன் வந்தீங்க? ஐயா, எல்லாரும் கைவிட்டாங்க. என் மகன் சொத்துல கையெழுத்து போட சொன்னா, என் மகன் கையெழுத்து போட சொன்னா, இன்னைக்கு அனாதையாய் மாறி போனேன். தேசத்தில் பராமரிப்பு இல்லை. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பல வருடத்திற்கு முன்பதாக எங்க ஊர்ல இருந்து 110 கிலோமீட்டருக்கு அங்க ஒரு வியாழக்கிழமை நான் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணுகிறதற்காக நான் புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். கன்வென்ஷன்ல பிரசங்கிப்பதற்காக நான் புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு வியாழக்கிழமை காலை. அந்த நாளில நான் கொஞ்சம் முடி வெட்டணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஏதோ டிஸ்டர்பா இருக்குது, முடி வெட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு பார்பர் ஷாப்ல உட்கார்ந்து இருந்தேன். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர். 2 பேர் ஏற்கனவே முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் 3வது உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் ரொம்ப கடினமான வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் கொஞ்சம் கேஷுவலா பேசுறாரு. ஒரு மாதிரி கடினமா ரஃபா பேசினார். யாரையோ திட்டுறார். இவன் எங்க உருப்பட போறான், இவன் எங்க விளங்க போறான், இவன் நாசமா தான் போவான், அவன் தலைமுறை விளங்குவான்னு சொல்லி ரொம்ப கடினமான வார்த்தைகளை உதறி தள்ளினார். என்னுடைய டர்ன் வந்தது. நான் அந்த சேர்ல முடிவிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது, அண்ணே பதிவா இன்றைக்கு வரையில நான் அவர்கிட்ட தான் முடி திருத்தம் செய்கிறேன். அண்ணே, நீங்க யாரையோ கடினமா திட்டுனீங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்னுடைய டிரைவர் வந்திருக்கிறார். அவருடைய கிராமம் எங்க ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டருக்கு அங்கே ரோஸ்மியால்புரம் என்கிற ஒரு கிராமம். அங்கே ஒரு கத்தோலிக்க ஃபாதர் ஒரு முதியோர்ல வைத்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமத்தோறும் இந்த முடி திருத்தத்தில் பண்ணுகிறவர்களுக்கு கடை அழைப்பு. இவர் ஒரு தியாகமா என்ன செய்வார் என்றால், எல்லா நாளும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் அந்த முடி வெட்டுற கடைக்கு அந்த அங்கே கடை அடைச்சிட்டு அந்த முதியோர்களுக்கு முடி வெட்டி சேவ் பண்ணிட்டு வருவார். அங்க நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரர் ஒரு மனைவி இருந்து இன்னொரு மனைவி கிட்ட 2 மனைவி, ஏராளமான பிள்ளைகள், எல்லாரும் கைவிட்டாங்க. கடைசியா அவர் அந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேர்ந்துட்டார். அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. ஃபாதர் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. எங்க ஊர்ல 110 கிலோமீட்டர் இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. 2 வேன் பிடிச்ச ஆட்கள் வந்துட்டாங்க. ஃபாதர் கேட்டிருக்கிறார், நீங்க இந்த பாடியை கொண்டு போறீங்களா, கையெழுத்து போட்டு வந்து கொண்டு போறீங்களா? நாங்க அப்படி ரெடியா வரல, இங்கே அடக்க முடியுங்க. சரி, புது துணி ஏதாவது கொண்டு வந்தீங்களா? 4-5 பிள்ளைகள் உண்டு, 4-5 பிள்ளைகள் உண்டு. இறந்து போன மனுஷனுக்கு தகப்பனுக்கு ஏதாவது புது துணி எடுத்துட்டு வந்தீங்களா? ஒருத்தர் பார்த்திருக்காங்க. இல்ல, நாங்க கொண்டு வரல. இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ் போட்டு அடக்கம் பண்ணுங்க. சரி, செத்தால கடைசி ஒரு ஃபார்மாலிட்டி உண்டு, குளிப்பாட்டுற ஃபார்மாலிட்டி உண்டு. நாளைக்கு குளியில இருந்து எடுத்து குளிப்பாட்ட முடியாதுல, அதனால கடைசியில குளிப்பாட்ட சொல்லி சொன்னாங்க. 4 பையன், ஆம்பளை பையன். ஒருத்தர் தைக்க போனா, ஒருத்தர் வடக்க போனா, ஒருத்தர் மேக்க போனா, ஒரு கலந்து போனா. பெத்த தகப்பனை தூக்கி குளிப்பாட்ட மனதில்லை. நேரம் ஆகிட்டே இருக்குது. அடக்கத்துக்கு நேரம். எங்களுடைய பணங்குடி பஞ்சாயத்தை சார்ந்த கிராமம் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். எங்க ஊருக்கு போன் பண்ணி அங்க இருக்கிற ஸ்வீப்பர்ஸ் அவங்களை வர சொல்லி குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிட்டாங்க. சொந்த தகப்பனை பாடியை வாங்கிட்டு போகிற தங்கிறது முதியோர் இல்லத்துல. அதுல சில அரசு அதிகாரிகள் உண்டு, அதுல சில தொழிலதிபர்கள் உண்டு. அந்த பெத்த தகப்பனை கடைசியில் ஒரு துணி வாங்கிட்டு வரல,
கொடுத்த குளிப்பாட்டுல அடக்க முடிச்சு போயிட்டாங்க. இவர் முடிவெட்ட போகும்போது அதை பேசியிருக்காங்க, இப்படி அந்த தாத்தா செத்து போனாரு, இப்படி எல்லாம் நடந்துச்சு. இத அவர் பேசிக்கிட்டு பேசுறாரு. விளங்குவானா நான் சும்மா தான் போவோம் அப்படின்னு பேசுறாரு. இது வேலைக்கிழமை என் இருதயத்துல என்னை பதித்து விட்டது. எனக்கு கஷ்டப்பட்டவங்களை பார்த்தாலே, முதியோர் உள்ளவங்களை பார்த்து ரொம்ப பிடிக்கும். ஏழை வயசானவங்களை கண்டா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். நான் வேலைக்கிழமை இருதயத்துல அப்படி பதிஞ்சிச்சு. நான் மீட்டிங்காக குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போய் சேர்ந்தேன். அந்த பட்டணத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கீழே வீடு, மேல சர்ச்சி, நல்லா நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு வேலைக்கிழமை சாப்பாடு தந்தாங்க. ஒரு ஹால்ல என்ன தங்க வச்சாங்க. அங்க ஸ்கிரீன் போட்டு இருக்குது. அந்த பக்கத்துல பெட்டு போட்டு தங்க வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த வீட்டுல லேண்ட் போன் இருக்குது. உண்மை சம்பவம், கவனிங்க. அப்போ அங்க இருந்து வியாழக்கிழமை நைட்ல இருந்து நான் பாக்குறேன் போன் வந்துகிட்டே இருக்குது. போன் வரும்போது அந்த பாஸ்டர்மா போன் எடுப்பாங்க, அழுவாங்க. இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையில காலை உணவுக்காக அந்த பாஸ்டர் மறித்து போனார். அவரும் நானும் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும் போது பாஸ்டர் மட்டும் கேட்டேன், அம்மா போன் வருது, அடிக்கடி அழுறீங்களா என்னமான்னு கேட்டேன். எங்க அப்பா செத்து போயிட்டாங்க. நாங்க என் மனசுக்குள்ள தெரியாம சொல்லுது, ஒருவேளை நம்ம ஊர்ல செத்து போனாரு அவரும் இருக்கும். அப்படி கேட்டக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு மெல்ல கேட்டேன். உங்க அப்பா எங்க இறந்தாங்க? அவங்க சோகமா சொன்னாங்க, பணகுடி பக்கத்துல ஒரு முதியோர் இல்லத்துல இறங்குறாங்க. ஷாக் ஆயிட்டேன். 110 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறேன். ஒரு பெரிய பட்டணத்தில் நடக்கிறது. ஒரு முடிவெற்ற கடையில, ஒரு முடி திருத்துற கடையில இந்த சம்பவம் நடக்குது. ஒரு முடிவெற்ற கடையில இந்த சம்பவம் நடக்குது. நான் திருப்பி கேட்டேன், உங்க அப்பா என்னவா இருந்தாங்க? அவர் ரிட்டையர்ட் போலீஸ். ஷாக் ஆயிட்டேன். எனக்கு நல்ல சாப்பாடு வைக்கிறாங்க, நல்ல ஆதாரம் தராங்க. என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி வருது. நான் அப்படியே அடக்கி கொண்டேன். அவர் ஞாபகம் வருது, யாரோ ஒரு மனுஷன் எங்கேயோ திட்டுனா, கெட்டாரத்தை போட்டு ஏசுனா, நான் அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கேன். சனிக்கிழமை அப்படி போயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இவங்க எதுக்கு போன் வருதுன்னா, இவங்க மாத்திரம் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள். இவங்க மாத்திரம், இந்த அம்மா மாத்திரம், இவங்க தான் வீட்டுல மூத்தவங்க, மூத்த தரத்து பிள்ளை. இவங்க ஊழியம், மிச்ச எல்லாரும் ரட்சிக்கப்படல. மெயின்லைன் சர்ச்சை சபை சார்ந்தவர்கள், மற்ற சபையை சார்ந்தவர்கள். என்ன பிரச்சனை, எதுக்கு போன் வருதுன்னா, திங்கட்கிழமை காலையில பிரேயர் மீட்டிங். அதாவது எங்க ஊர்ல விசேஷம் சொல்லுவாங்க, சில இடத்துல அடியந்திரம்பாங்கல்ல, சில வீட்டுல என்ன காரியம்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல பட்டுக்கோட்டையில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. காரியம் என்ன காரியமோ தெரியல, நல்ல காரியமா கெட்ட காரியமா எனக்கு தெரியல. காரியம் பாருங்க, அப்பனுக்கு கஞ்சி ஊத்த வக்கில்ல, அப்பனுக்கு ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, அப்பனுக்கு செத்து போன தகப்பன ஒரு துணி வாங்கி கொடுக்க வப்பு இல்ல, செத்து போன தகப்பன குளிப்பாட்ட வக்கு இல்ல, செத்து போன தகப்பன நம்பி காரியம் பண்ணி இவங்க பிரியாணி சாப்பிட போறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, எங்க சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்கு, ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அவரை கவனிக்கணும். அவங்க சொல்றாங்க, அக்கா நீங்க நைட்டே வந்துருவீங்களா அக்கா? திங்கக்கிழமை பொங்கல் வடை எல்லாம் போடணும், மத்தியானம் பிரியாணி போடணும், நம்ம தான் ஃபேமிலி எல்லாரும் சேர போற நினைச்சிட்டேன். நான் உண்மையான ஊழியக்காரன் பாஸ்டமா, நீ திங்கக்கிழமை போக மாட்டேன் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டேன். கர்த்தர் இனி ஒரு உண்மையான ஊழியக்காரன் வச்சிருந்தா உன்னை விட மாட்டேன்னு மனசுல வச்சுக்கிட்டேன். Listen to me. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்னால தாங்க முடியல. நான் மீனை தவிர ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அந்த பட்டணம் ஒரு கடற்கரை பட்டணம், நிறைய மீன்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு சாப்பிடறதுக்கே மனசு இல்லை, பாதி சாப்பாடு சாப்பிட்டுருப்பேன், வேற மனசு இல்லாம அந்த பாஸ்டர் அங்க இருக்கிறாரு. மெல்ல கேட்டேன், பசமா உங்க அப்பா வாங்கிட்டு வந்து இங்க அடக்கம் பண்ணிட்டா, அங்கேயே ஃபாதர் அடக்கம் பண்ணிட்டாரா? இல்ல, அது அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. செத்து போன அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை புதுசா வாங்கிட்டு போனீங்களா? ஏற்கனவே இருந்த பழச போட்டுதான் ஃபாதர் அடக்கம் பண்ணாரா? அது நாங்க புறப்படும் போது கடையில கடை திறக்கலாம். உங்க அப்பாவை உங்க அண்ணன் தம்பி குளிப்பாட்டினாங்களா? பணகுடி பஞ்சாயத்துல வந்த அந்த ஸ்வீப்பர்ஸ் வந்து குளிப்பாட்டினாங்களான்னு கேட்டேன். அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. அது அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல 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 சிஸ்டர், நான் முடிவெட்ட கடைக்கு போயிருந்தேன், ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டு ஏசினாரு, நான் எங்கேயோ நினைச்சேன், அங்க உட்கார்ந்து இருக்கேன். பிந்தி சொல்லிருக்க கூடாது. ரசம் கிடைக்கல, அதுக்கு பிறகு திருப்பி சாப்பாடு கிடைக்கல, கைகளை தண்ணியே கிடைக்கல, ரொம்ப மாட்டிக்கிட்டேன். அது சாயங்காலம் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் தப்பி இருக்கலாம், இடையில சொல்லி மாட்டிக்கிட்டேன். டம்னு செம்ப வச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. எனக்கு கவலை இல்லை, எனக்கு எனக்கு வந்தது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அவரு தப்பா நினைப்பாரு, எவர் தப்பா நினைச்சானே, என்ன நினைச்ச ஏசுனாத தப்பா நினைக்க கூடாது.
எதுக்கு இவ்வளவு கவனமா பேசுறேன்? நீ இன்னைக்கு பேண்ட் போட காரணம் தெரியுமா? வேஷ்டியை கட்ட தெரியாதவன் தகப்பன். நீ இன்னைக்கு ஆங்கிலம் பேச காரணம் தெரியுமா? தமிழை பேச தெரியாதவன் தகப்பன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு தாய் தகப்பனை அற்பமாகினாதே. நீ இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ யாரோ, உன் தாய் தகப்பனை அற்பமாக எண்ணினால் உனக்கு சாபம். கவனிங்க, லிசன். ஆசிரியர் அவர் உண்மை சொன்னாரு. அது தப்பு தான், பெருசு கொஞ்சம் ஓவர் தான். ஐயா என் மனைவி தப்பா நினைச்சிடாதுங்க. நாங்க சொன்ன உண்மைதான், நீங்க சொன்ன சம்பளம் உண்மை, எல்லாரும் கைவிட்டது உண்மை. ஆனா நாங்க கைவிடல. நாங்க என் மனைவி கெஞ்சணும், நீங்க என் வீட்டுல வந்து உட்காருங்க, கடைசி வரைக்கும் சாப்பிடலான்னு. ஆனா அந்த பெரியவர் சொன்னாரு, நான் தெருவில் கிடந்து செத்தாலும் அல்லையிலே கறி வீட்டுல வந்து சாக மாட்டேன். பெருசுக்கும் கொஞ்சம் ஓவர் தான், அதையும் சொல்லணும்ல. ஆமா, பெருசுக்கும் கொஞ்சம் ஓவர் தான். தெருவில் கிடந்து சாமி பந்த கோசக்காரன் வீட்டுக்கு வர மாட்டேன், அதனால அதையும் சொல்லணும்ல. தப்புன்னு செம்பு வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு சாயங்காலம் ஒரு கூட்டம் இருந்துச்சு. எனக்கு இந்த 4 மணி நேரமும் 4 நாள் போன மாதிரி ஆயிப்போச்சு. தூக்கமும் வராது. போன் வந்துகிட்டு இருக்கு. நான் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும், போன் வந்துச்சு. பாஸ்டர் எடுத்தாங்க, ஏக்கா ஏக்கா காலையில வந்துருவீங்களா? வரல, போனவை அப்படின்னாங்க. நம்ம கதை சக்சஸ். ஹலோ, ஏன் ஏக்கா ஏக்கா அப்படி சொல்றீங்க? நீங்க பெரியவங்க, எவ்வளவு நல்லவங்க, எல்லாரும் ஒன்னா கூட. ஆமா, செத்து போன தகப்பன முதியோர்ல சாகணும். செத்து போன தகப்பனுக்கு துணி வாங்கி கொடுக்காதுங்க. செத்து போன தகப்பனை குளிப்பாட்டாதுங்க. செத்து போன தகப்பனை பாடி எடுத்துட்டு அடக்கப்பட வக்கில்ல. அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. பார்பர் ஷாப்ல கேவலமா பேசினானா, நீ அசிங்கமா கேள்வி கேட்டார். வாய் போன, நீ காரியத்தை பாரு, நான் வரல. உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு தேசத்தில் பராமரிப்பு இல்லை. பெற்ற பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள். பெற்ற பிள்ளைகள் விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்கள். மனைவியை நம்பி படுக்கிறான் கணவன். கணவன் கொலை செய்யப்படுகிறான். கணவனால் மனைவி கொலை செய்யப்படுகிறாள். பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். தேசத்தில் பராமரிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. எத்தனையோ சமயம் மனக்கண் முன்பாக வருகிறது. பேசிட்டு போன அப்படி லேட் ஆயிரு. ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரே ஒரு சம்பவத்தை கூட சொல்றேன். ஒரு 10 வருடத்திற்கு முந்தி, சரியா என்னுடைய அறிவு சரியா இருந்தால் 10 வருடத்துக்கு முன்பு தூத்துக்குடி பட்டணத்திலே ஒரு மேரேஜ், திருமணம் நடத்த போனேன். திருமணம் நடத்தி முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் சொன்னேன், மண்டபத்துக்கு சாப்பிட வரல, சாரி நான் கிளம்புறேன்னு சொல்லி 12 மணிக்கு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கத்தில் வரும்போது, அந்த பாலம் பக்கத்தில் வரும்போது எனக்கு நல்ல பசி. அது எலெக்ஷன் நேரம், எம்பி எலெக்ஷன் நடக்க போகிற நேரமாக இருந்தது. அது நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருந்தது. ஒரு சைவ ஹோட்டல் பாட்டி டிரைவர் காரை பாட்டு சாப்பிட போலான்னு. நான் கார்ல ஒரு 4 பேர் இருந்தோம், 3 பேர் இருந்தோம். 60 ரூபா ஒரு சாப்பாடு. அன்னைக்கு சைவ சாப்பாடு அவ்வளவுதான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உள்ள ஒருத்தர் விளையான், தாடி வளர்த்துருக்கிறான், கிழிச்ச துணி போட்டிருக்கிறான், நகம் வளர்த்துருக்கிறான், கையில ஏதோ ஒரு சின்ன நரம்பு போய் வச்சிருக்கிறான். அவன் கேட்கிறான், தண்ணி குடிப்பீங்களா? நான் அப்படி எட்டி பார்த்தேன். பெரிய கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி குடிச்சான். சாப்பாடு எவ்வளவுன்னு கேட்டான். 60 ரூபா. நாங்க ஏக்கத்துல சொன்னான், 60 ரூபாயா? நான் உடனே எழுப்பிட்டு சிக்கையோடு எழுப்பி சொன்னேன், அந்த நண்பரை உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க, நான் பைசா கொடுக்குறேன், தயவுசெய்து சாரி அவர் உட்கார வைங்க. நான் சாப்பிட்டு பிடிக்கிற நேரம் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார். நான் முடிச்சு பைசா தரேன், நீங்க கொடுங்க. சாப்பிட்டே இருக்கான். தண்ணி குடிச்ச பிற்பாடு சாப்பிட முடியாது. எப்படி ஒரு 2 சாப்பாடாவது சாப்பிட்டுருப்பான். 2 சாப்பாடாவது. என் மனசு உடைஞ்சு போச்சு. சரி, நான் இவனுக்கு சேர்த்து பைசா கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு பெட்டி கடை, அங்க போய் ஒரு பழம் கடலமிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு, இவன் யாருன்னு நினைச்சிட்டு அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு, இவன் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் வீடு போய் சேர்றதுக்கு பணம் கொடுக்கணும், கையில பணம் எடுத்து வச்சுட்டேன். வெள்ள கேட்டேன். அவன் கையெடுத்து கொடுத்தான். ஐயா 4 நாளாச்சு சாப்பிட்டு, நான் நன்றி ஐயா, நீ வாங்கி கொடுத்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா தெளிவா பேசினேன். ஆனா அவனை பார்த்தால் பயங்கரமான ஒரு, என்ன சொல்றது, அசிங்கமான வஸ்திரம், ஒரு அருவருப்பான தோற்றம். அவனை பார்த்து கேட்டேன். அவன் சொன்னான், எங்கேயோ ஒரு ஊர் சொன்னான், என் கையில் அன்னைக்கு இருந்த பணம், அதை சொல்ல விரும்பவில்லை, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் போய் சேர முடியும், அவ்வளவு பணத்தை கையில கொடுத்துட்டு எப்பா ஊரை சுத்திட்டு இருக்காத, வீட்டுக்கு போனேன். அவன் சொன்னான், வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன், என் குடும்பத்துல பிரச்சனை, என்னைய துரத்தி விட்டாங்க, ஆனா யாரும் என்ன நம்பல, அதனால வேலை எனக்கு தரல, சாப்பிட்டு 4 நாளாச்சு, என் கடவுள் எனக்கு சாப்பாடு தந்தாருன்னா. நான் கேஷுவலா கேட்டேன், உன் கையில இருக்கிற பை என்னப்பான்னு கேட்டேன். அவன் திறந்தான். நான் கார்ல உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் அழுதேன். அந்த பைய திறந்த போது நான் பார்த்தது என்ன தெரியுமா? ஒரு டைரியும் ஒரு பைபிள் இருந்தது. அவன் டக்குன்னு சொன்னா, ஐயா ஐயா எங்குள்ளதான், தப்பா நினைச்சிடாருங்க, எங்குள்ளதான், நேரம் கிடைக்கும் போது அந்த பைபிளை வாசிக்கிறேன்
அம்மா மாற்று துணி இல்ல, மாற்று வஸ்திரம் இல்ல, 4 நாள் சாப்பாடு இல்ல. ஆனா அவன் வேளாகமத்தை விடுவேன். அவன் யாருன்னு தெரியல. கார்ல கூட கூட்டிட்டு வர முடியல. காவலர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, கடைக்காரன் பார்த்துட்டு இருக்கான். கார்ல போய் உட்கார்ந்து அழுத, ஆண்டவரே எப்படியாக வீட்டுக்கு போய் சேரட்டப்பா. இன்னைக்கு தேசத்தில் பராமரிப்பு இல்லை. நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் என் கண் முன்பாக அப்படி போய் கொண்டிருக்கிறது. ரயிலில் நடந்த சம்பவங்கள், ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவங்கள், பஸ்ஸில் நடந்த சம்பவங்கள், வெளி மாநிலத்தில் நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு கண் முன்பாக உண்டு. விடுகிறேன், செய்திக்குள் வருகிறேன். யோபு வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டில் முதல் சரித்திர புஸ்தகம் அல்லது ஒரு கவிதை புஸ்தகம் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபு. இன்றைக்கும் ஏமன் நாட்டிலே ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரப்பூர்வமாய் சொல்கிறார்கள், யோபனுடைய கல்லறை அங்கு இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். கதையல்ல, சரித்திரம். 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. முந்தைய காலம் என்ன கவனிங்க. தேவனுக்கு பயந்து உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன். நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஊன்ஸ் தேசத்தில் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாங்க. நிறைய மிருகங்கள் இருந்தது. சாத்தா சொன்னா கை வச்சு பாரு, ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். பிசாசின் போராட்டம், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் ஒரு வியாதி. பிள்ளைகள் ஒரே நாள் மற்ற பிள்ளைகள் மரித்து போனார்கள். சொத்துக்கள் அழிகிறது. வேலைக்காரன் செத்து போயிட்டான். சாத்தான் ஒரே ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கான். எனக்கு தெரியுமா, அந்த தப்பான செய்தியை சொல்லி அவன் வேதனைப்படுத்த. குடும்பத்தில் பிரச்சனை. மனைவி சொல்ற, ஏயா யோ உலகத்துல உயிரோடு இருக்க, ஏன்னா உச்சந்தலைந்து உள்ள கால்வரை பருக்கள். அவருக்கு சொரிந்து கொள்கிறதுக்கு முடியாம ஓட்ட எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிள்ளைகள்லாம் செத்து போன பிற்பாடு சொத்துக்கள்லாம் அழிஞ்ச போது ஒரு பக்கத்தில் நண்பருடைய பிரச்சனை. 3 நண்பர்கள், ஒருவன் தத்துவ ரீதியா பேசுறான், ஒருவன் பாரம்பரிய ரீதியா பேசுறான், ஒருவன் தெய்வீக ரீதியா பேசுறான். எரிகிற தீர எண்ணெய் கோடி ஊத்துறான், வேதனைப்படுத்துகிறான். நண்பர்களால் பராமரிப்பு இல்லை, பிள்ளைகளால் பராமரிப்பு இல்லை, வேலைக்காரர்களால் பராமரிப்பு இல்லை, சொத்துவால் பராமரிப்பு இல்லை. எல்லாம் அழிந்து போனது. ஒரு மனுஷனுக்கு கடைசியில யார் தெரியுமா? மனைவி. ஒரு சகோதரிக்கு புருஷன். இது 2 தான் கடைசியில உண்மையான ஒரு துணை. கிறிஸ்தவ திருமணம் பண்ணும்போது திருச்சபையில் என்ன சொல்லிக் கொண்டோம்? ஞாபகப்படுத்தட்டுமா, ஞாபகப்படுத்தாதுன்னு சொல்றீங்களா? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிறவர்கள் பிறர்முகம் பாராமல் ஒருவருக்கே மனைவியாயிருப்பேன், ஒருத்திக்கே புருஷனாயிருப்பேன் வாக்கு கொடுத்த அநேகர் இன்னைக்கு கணவனை கவனிக்க தவறிவிட்டார்கள். தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டவர்கள் தனிவாசம் செய்கிறார்கள். இவன் வனவாசம் செய்கிறான். அநேக குடும்பங்கள் பிரச்சனை. யோபின் வாழ்க்கை அதுதான். பிள்ளைகள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, சொத்துக்கள் இல்லை, சரீர சுகம் இல்லை, பிசாசு போராட்டம். சொந்தக்காரர் எங்க போனானே தெரியல. அப்ப என்ன சொல்லிருக்கணும் அந்த அம்மா? ஐயா, நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துருவோமா? சொல்லக்கூடாது. ஒரு நாளும் தற்கொலை பண்ணக்கூடாது, தற்கொலை பிசாசின் ஆயுதம். அப்படி சொல்லி இருந்தா கூட பாராட்டிருக்கலாம். ஏன் பிள்ளைகளை செத்து போச்சு, நீ வேற எப்படி அழுகி போய் உட்கார்ந்து இருக்க, செத்துலாமாயா? அப்படி சொல்லி இருந்தா கூட பாராட்டிருக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? யோ, ஏன் உலகத்துல உயிரோடு இருக்கிற? கடவுளை தூசித்து சாவுமியா? எனக்கு என்ன புரிஞ்சு தெரியுமா? ஒருவேளை கடவுளை தூசிக்காம செத்தா யோபு பரலோகத்துக்கு போயிருவாரு, நம்ம நரகத்துக்கு போயிருவோம். அதனால இவரை பரலோகத்துக்கு விடக்கூடாது. சாகிறதே சாவியா, கடவுளை தூசித்து சாவியா? யோபுக்கு பொண்டாட்டி கிடைச்ச மாதிரி ஒருவருக்கும் கிடைக்க கூடாது. கொஞ்சம் கஷ்டம். மனைவியாலும் பராமரிப்பு இல்லை. கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது. என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. சொத்துக்கள் பராமரிக்கவில்லை, யாரோ பராமரித்து விடவில்லை, எதுவோ பராமரித்து விடவில்லை. வாழ்க்கை முடிவுக்கே வந்து விட்டார். எல்லாம் தோல்வியாய் மாறிவிட்டது. ஆனால் கர்த்தரை குறித்து, ஆண்டவரை குறித்து, தெய்வத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உன்னை பராமரித்து காப்பாற்றுகிற ஒரு தெய்வத்தை தான் இந்த ராத்திரி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரை தான் அறிந்திருக்கிறோம். அதனால பராமரிப்பு உண்மை. 2 வசனம் வாசிப்பீங்களா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21 வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா chapter 9 verse 21.
வருஷமாக இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீரமா. வஸ்திரம் பழமையாகவில்லை, பாதரட்சை தேவையில்லை, சத்துருக்களை அழித்தார், தடைகள் மாறினது. 40 வருடங்கள் அவர்களுக்கு சம்பாத்தியம் பண்ண நேரமில்லை, விவசாயம் பண்ண நேரமில்லை. ஆனால் ஒன்றும் குறைவில்லாமல் அவர் நடத்தினார், பராமரித்து வந்தார். அவர்களை அழகாக ஆச்சரியமாய் தேவர் பராமரித்து வந்தார். உடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். இந்த ராத்திரி பராமரிப்பை பெற்றுக் கொள்வது எப்படி என்று ஒரு 5 குறிப்புகளை சொல்லி உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஐயா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள். சாலையோர விபத்தில் மரித்தால் அரசாங்கம் சில நலத்திட்டங்கள் தருகிறது. திருமணமாகி பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெற்றோருக்கு சில உதவிகள் இருக்கிறது. பார்வையற்றவர்களுக்கு அரசாங்கத்திலே சில சலுகைகள் இருக்கிறது. பிசிக்கல் சேலஞ்ச், நடக்க முடியாதவர்களுக்கு சில நலத்திட்டங்கள் இருக்கிறது. ஒரு அதிகாரிகிட்ட போய் உடனே எனக்கு கைகால் விளங்காது, எனக்கு கண் விளங்கல, நான் சாலை விபத்தாயிட்டேன், எனக்கு தாங்கன்னா தரமாட்டாங்க. அதுக்கு நீங்க விஓ சர்டிபிகேட் வேணும், சில தாசில்தார் சர்டிபிகேட் வேணும், சில மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். நீங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜரை செய்தா உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய உதவி வரும். நிறைய நலத்திட்டங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கம் நன்றாய் செய்கிறது, மத்திய அரசாங்கம் நன்றாய் செய்கிறது. மத்திய அரசாங்கத்திலும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திலும் ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் நிறைய உதவிகள் இருக்கிறது. டாய்லெட் கட்டணுமா உதவி இருக்குது, வீடு கட்டணுமா உதவி இருக்குது. நான் பேசுகிறது விளங்குகிறதா? தாழ்த்த சமுதாயம் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு தோத்திரம், பஸ் பேர் முதற்கொண்டு ஹாஸ்டல் தங்குவதற்கு, கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஃப்ரீ சீட் இடம் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? குறிப்பிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், குறிப்பிட்ட அதிகாரியை போய் பார்க்கணும். நம்ம செய்ய வேண்டியதை செய்தா வர வேண்டிய பராமரிப்பு வரும். ஆண்டவர் நல்லவர். நம்ம செய்ய வேண்டியதை செய்தால் வர வேண்டிய பராமரிப்பு தானாய் வரும். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த ராத்திரி பராமரிப்பை பெற்றுக் கொள்வது எப்படி என்று ஒரு சரித்திரத்தை சொல்லி சத்தியத்தை விளங்க வைத்து நான் முடித்து உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32, 33 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வசனங்கள். The 2nd Samuel chapter 19 verse கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோடே கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவராயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். அம்மா ஐயா, 2 பராமரிப்பு. இந்த உலகத்துல 70 80 வருஷம் நீங்க வாழ்கிற வரையில் பராமரிப்பு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. இந்த உலகம் எப்படி உண்மையோ, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தது உண்மையோ, அது அப்படி உண்மையானால் ஒரு நரகம், ஒரு பாதாளம், ஒரு சொர்க்கம், ஒரு பரலோகம் இடம் உண்டு. பரலோகத்திலே கொண்டு போய் அவர்களை பராமரிக்க விரும்புகிறார், நித்திய ஜீவனை கொண்டு போக விரும்புகிறார். இன்னைக்கு மனிதன் நினைக்கிறான் தோற்றம் மரித்தப்பன் இல்லை என்று. இல்லை. சில என்ன நேரம் தெரியுமா? வென்றதை சாப்பிடணும், விதி முடிஞ்சோட சாகணும், செத்தோட தெக்கிய உலக இல்லை. ஐயா, பரலோகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, பாதாளம் உண்டு, நரகம் உண்டு. பரலோகத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நித்திய ஜீவனை பெற்றுக் முடிவில்லாத பராமரிப்பை பெற்றுக் கொள்ள ஒரே ஒரு வழி. அந்த வழி இயேசு. அதைத்தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வராம். கவனிங்க, 2 பராமரிப்பு. நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது. தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜாவாய் வர வேண்டும், தேவ திட்டம். ஆனால் அவன் மகன் அப்சலோம் ராஜாவாய் வர முயற்சி பண்ணினான். கவனிங்க, ஒரு கொடி கம்பத்தை அவன் நாட்டி தனக்கு தானே ஆட்களை சேர்த்துக் கொண்டு தகப்பனுக்கு விரோதமாக எழுப்பிவிட்டான். இது கேள்விப்பட்ட தாவீது தன் கூட்டத்தோடு கூட சேர்ந்து
யோர்தானை தாண்டி மக்னாயிம் என்கிற வனாந்தரத்தில் போய் தங்கிவிட்டார். அகித்தோப்பியல் என்கிறவன் தவறான ஆலோசனை கொடுத்தான். ஆனால் தேவன் அதை மாற்றினார். ஆலோசனை கொடுத்தவன் செத்தான், அவனும் செத்தான், அவன் ஆலோசனை சொன்னவனும் செத்தான், கேட்டவனும் செத்தான். என்னை கவனிங்க. இப்ப தாவீது ராஜா அங்கே இருக்கிறார். அப்சலோம் அதை தேடி போய் நீங்க 17, 18, 19 வீட்டில் போய் வாசியுங்கள். அந்த வனாந்திரத்தில் தங்கி இருக்கிறார். மகனுக்கு பயந்து, சொந்த மகனுக்கு பயந்து தாவீது தன்னுடைய டீமோடு சேர்ந்து தங்கி இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட பர்சிலா ஊரை, அந்த கீலேயாத் ஊரை சார்ந்த பர்சிலா 80 வயசு மனுஷன் ராஜாவுக்கு சாப்பாடுகளை கொண்டு போகிறார், பால் கட்டிகளை கொண்டு போகிறார், வருத்த பயிரெல்லாம் கொண்டு போகிறார், கலன்களை கொண்டு போகிறார். ஐயோ எங்க ராஜா, ஐயோ காட்டுல இருப்பாரு, மெத்த கொண்டு போறார். இத பார்த்த உடனே என் சொந்த பிள்ளை என்னை கொலை செய்ய தேடுகிறான், ஆனால் இந்த வயசான மனுஷன் எனக்காக வாழ்ந்தானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு, என் கூட இருப்பா, நான் உன்னை வச்சு பராமரிப்பேன். பராமரித்து வந்தான். இயேசு ராஜாதி ராஜா, அவர் ராஜா இல்ல, ராஜாதி ராஜா. ராஜாவுக்காக வாழ முடியுமானால், ராஜாதி ராஜா இயேசுக்காக வாழ முடியுமானால், ஒரு சிந்தையில் இயேசு ராஜா என்று சொல்ல முடியுமானால், நான் இயேசுக்காக வாழ்வேன், இயேசுக்காக துடிவேன். எந்த நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பரியாசம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ராஜா. ஒரு வாழ்க்கை ராஜாவுக்காக, ஒரு வாழ்க்கை இயேசுக்காக சொல்ல துடியுமானால் இந்த உலகத்திலிருந்து பராமரிப்பு நிச்சயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர் 80 வயசு மனுஷன், பெரிய மனுஷன், அவரை உட்கார வச்சு, ராஜா இல்ல, உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன், உன் உபசரிப்பை நான் பாராட்டுறேன், என் கூட உட்காரு, நான் உன்னை பராமரிக்கிறேன். இயேசு இன்றைக்கு பராமரிக்கிறார். இயேசு வியாதியை குணமாக்குகிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு சாபத்தை ஆசீர்வாதத்தை மாற்றுகிறவர். அவர் பராமரிக்க முடியும். இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகாது. இன்னைக்கு அநேக பிரசங்கங்களும் அநேக காரியங்கள் இம்மை குறித்தே மாறிவிட்டது. ஐயா, இயேசு சுகம் தருகிறார் உண்மை, இயேசு அற்புதம் செய்கிறார் உண்மை. ஆனால் வெறும் மேஜிக் பண்றதுக்கு இயேசு வரல. உன்னை ரட்சிக்கிற காரணம், உன்னை அபிஷேகம் பண்ணுகிற காரணம் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறதற்கு அல்ல. முடிவிலே உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியாது இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இம்மைக்குரிய காரியத்தை போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இம்மைக்குரிய காரியத்தை போக்கஸ் பண்ண வேண்டாம். எங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர், நான் அவர் பிள்ளையா இருந்தா போதும், எல்லா ஆசீர்வாதம் அப்பப்ப எனக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா உலகத்துல பிறந்ததுன்னா எங்க அப்பாவுக்கு நான் மகனு ப்ரூஃப் பண்ற அந்த வாரிசு சான்றிதழ் எல்லாத்துலயும் என் பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சொத்தையும் எனக்கு வந்துடும். நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது எனக்கு வேதனையா இருக்கிறது. வெறும் செழிப்பை ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது தவறான செய்தி. நீங்க அவர் பிள்ளையா மாறினா போதும். இந்த உலகத்தில் அவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல, ஐஸ்வர்யத்தின் தேவன். இயேசுப்பா பிள்ளையா வாழுங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்தார். நாம் பிள்ளைகள், ஆனால் அவருடைய சுதந்திரமாவே. அதனால ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லம்மா. அவர் பிள்ளையா மாறிட்ட போது எல்லா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, மக பிரச்சனை, ஆனா ராஜாவுக்காக உதவி செய்ததுனால அந்த மனுஷனை தான் கூட வச்சு பராமரிக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பராமரிப்பு உண்டு. உங்களை அவர் வாழ வைப்பார், உங்களை அவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வாரத்துல திருச்சியில ஒரு தம்பியை சந்தித்தேன். அவங்க அப்பா எனக்கு நண்பர். அவங்க பாளையங்கோட்டையிலே அங்க ஒரு பெரிய முதியோர்ல வச்சிருக்கிறாங்க. அப்போ நடந்த சம்பவத்தை மதுரையிலே பிளாட்ஃபார்ம்ல கிடந்த ஒரு நபர், பிளாட்ஃபார்ம்லே வாழ்ந்தவர். பிள்ளைகள் 4 பிள்ளைகள் எல்லாரும் கைவிட்டாங்க. கவனிங்க, கடைசியா ஒரு பேக்கரி வைத்திருக்கிற ஒருவர், ஐயா உங்க முதியோர் இல்லத்தை பத்தி கேள்விப்பட்டேன், இந்த மனுஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறார், நான் ஒரு நாள் கேட்டேன் முதியோர் இல்லத்துக்கு போறீங்களா? ஆமாங்கிறாரு. கூட்டிட்டு போய் பராமரிங்க. அவர் கொஞ்சம் உதவி செய்து திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டையில வந்து அந்த ஐயாவை வச்சு பராமரிச்சாங்க. எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளோ என்ன சொன்னாங்க, 7-9 ஆண்டுகள் சொன்னாங்க. ஒரு பிள்ளைகளும் தேடி வரல. இங்கதான் இருக்காருன்னு தெரியும். அவங்க இறந்த உடனே அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 10 வேன்ல வந்தாங்க. அவர் சரீரத்தை எடுத்து பாஸ்ட் சொல்லிட்டாரா, துணிஞ்சு சொன்னாரா, நோ தர முடியாத சரீரத்தை காவல் நிலையத்துக்கு சொன்னாராம். நான் உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன், இத்தனை வருஷம் இவங்க வரல, கவனிக்கிற ஆகையினால எங்க முறைப்படி, கிறிஸ்தவ முறைப்படி இங்கேதான் நடக்க முடியும், கொடுத்து அனுப்ப முடியாது என்று சொல்லுங்கள். 4 பிள்ளைகள் பணக்காரங்க, பாடிய வேணும். இதான் உலகையா, இதான் உலகம். கடைசியில காவல்துறை கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கிடுங்க,
இத்தனை வருஷம் அவங்க தகப்பனை தேடல, அவர் கவனிச்சிருக்காரு, அவர் சாப்பாடு போட்டிருக்காரு, எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவருக்கு தான் இருக்கு. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, முடிஞ்சா கூட நெல்லுங்க, கிறிஸ்தவ முறைப்படி அடக்க முடியும், முடிச்சது மரியாதையை போங்கட்டு இருக்காரு. போன வாரத்தில் அந்த பாஸ்டருடைய பையன் ஏண்ட சொன்ன செய்தி இன்னைக்கு அநேக அற்பமா எண்ணப்படுகிறார்கள். ஐயா உங்களை விட மாட்டார் அவர். இயேசுவுக்காக வாழ வேண்டும். இயேசுவின் ஆண்டவர், இயேசுவின் ரட்சகர். Jesus is my Lord. Jesus is my Father. Jesus is my Redeemer. Is my Savior. இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் நம்ப முடியுமானால், ஏற்றுக்கொள்ள முடியுமானால் உங்களை பராமரிப்பது நிச்சயம். சரியா? கூட இருக்கிற வரைக்கும் பராமரித்தார். நேரம் கருதி போகிறேன். இப்போ 18ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். அப்பா டீமுக்கும் மகன் டீமுக்கும் சண்டை. அப்சலோம் செத்து போனான். அப்சலோம் செத்து போனான். சரியா? அப்சலோம் செத்து போனான். யுத்தம் முடிந்தது. என்ன இருந்தாலும் பிள்ளை பாத்தீங்களா, ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டானே. எல்லாரும் சொன்னாங்க நாங்கெல்லாம் செத்து இருக்கணுமா? சரி, ஓரளவு சமாதானப்பட்டார். இப்போ அவர் மறுபடியும் எருசலேம் போறார். என்னை கவனிக்கமா ஐயா, கவனிங்க. தாவீது ராஜா மகனுக்கு பயந்து ஓடி வந்தவர் இப்ப மறுபடியும் எருசலேம் போகிறார். எருசலேம் போகிறார். இந்த வயதான மனுஷன் பர்சிலா அவங்க எருசலேம்காரன் அல்ல, அவரை பத்திரமா பராமரிக்கிறார். என் பிள்ளை விரோதமா எழும்புற போது எனக்கு சாப்பாடு போட்டானே, எனக்கு மெத்த கொடுத்தானே, என் மேல எவ்வளவு அன்பு, நீ என் கூட உட்கார் பெருசு, நான் உனக்கு பராமரிக்கிறேன். இப்போ மகன் அழைச்சுதான் எருசலேம்ல மக்கள் தேடுறாங்க. மறுபடியும் யோர்தானை தாண்டி எருசலேம் போகணும். இப்போ ராஜா ஸ்பெஷலா சொல்றாரு, பர்சிலாட்ட போய் என்னோடு கூட கடந்து வா, உன்னை எருசலேமில் என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். இப்ப இந்த உலகத்தில் மட்டும் பராமரிப்பு தருகிறவர் அல்ல. ஒரு ராஜா வனாந்தரத்தில் பராமரிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, நீ என்னோடு கூட எருசலேம் வா, அரண்மனையில் வைத்து பராமரிப்பேன் என்று கூப்பிடுகிறாரே. இயேசு ராஜாதி ராஜா 70 80 90 வயசு வரையிலும் நீ தீர்க்காயுச கனவுகளுக்கு தரட்டும், இங்கேயும் பராமரிப்பார். முடிவிலே உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் பராமரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will rest you. என்னோடு கூட கடந்து வாப்பா, என்னோடு கூட கடந்து வா, நான் உன்னை என்ன எருசலேமில் என்னிடத்தில் பராமரிப்பேன். நம்பர் 1, எழுந்து அவரை பின்பற்ற வேண்டும். பராமரிப்பை தர ராஜா ஆயத்தமாக இருக்கிறார். பராமரிப்பை தர ராஜா அறைகோல் விடுகிறார். பராமரிப்பை தர ராஜா அக்கறையாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எழுமனால் போதும். ஏதோ ஒன்றில் திருப்தி பற்றி உட்கார்ந்து இருக்கிறாய். நான் கடவுளுக்காய் வாழ்ந்து விட்டேன், பாட்டு பாடிவிட்டேன், அல்லேலூயா சொல்லிவிட்டேன், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லிவிட்டேன் என்று ஏதோ ஒன்றில் திருப்தி பட்டிருக்கிறாய். திருப்தி போதாது. இப்போது ராஜா சொல்லுகிறார், என்னோடு கூட வா. இம்மைக்குரிய காரியம் அல்ல. உன் பழைய வாழ்க்கையை விட்டு எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு, உன் பாரம்பரியத்தை விட்டு எழும்பு. எழும்பி ராஜாவை பின்பற்று. யாரைய பின்பற்றி ஏமாற்றப்பட்டது போதும், நண்பர்களை பின்பற்றி உன் வாழ்க்கை நாசமானது போதும். இன்றைக்கு ஒருவரை பின்பற்று. இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்த தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் பராமரிப்பை தரப்போகிறார். ராஜா சொல்றார், எருசலேமுக்கு பராமரிப்பு உண்டு. எருசலேம் நல்ல ஒரு பட்டணம். எருசலேம் போயிருக்கிறேன், சில நாட்கள் தங்கி இருந்திருக்கிறேன். இன்னைக்கே இவ்வளவு யுத்தங்கள் நடந்த பிற்பாடும் இன்னைக்கே இவ்வளவு அழகும் ஆசீர்வாதம் இருக்குமானால் ஆண்டவர் காலத்தில் எருசலேம் எப்படி இருந்திருக்கும்? எருசலேமை குறித்து வேதம் சொல்லுகிறது, எருசலேம் இசை விளைப்பான நகரம். எரு என்றால் பட்டணம், ஷாலோம் அப்படின்னா சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம். பராமரிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 1, ராஜாவுக்காக வாழ வேண்டும். 2, come on listen to me, come on listen to me. இரண்டாவது என்ன தெரியுமா? எழும்பி பழைய வாழ்க்கை விட்டு எழும்பி, உன் பாவத்தை விட்டு எழும்பி, பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து எழும்பி. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது, 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்படிதானே? வாசிங்கள். எழும்பி எழும்பு சீயோனே, எழும்பி எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை, அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்து எருசலேமே வீற்றிரு. எருசலேமை போதும், தூசியை உதறிவிட்டு எழுந்து எருசலேமில் வீற்றிரு. Come on.
கவனியுங்கள். பராமரிப்பை பெற்றுக்கொள்ள ராஜாவுக்காக வாழ வேண்டும் என்கிற ஆசை, துடிப்பு, வைராக்கியம். ராஜாவுக்காக வாழ வேண்டும். 2, ராஜாவை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டுமானால் நீ எழும்ப வேண்டும். பழைய வாழ்க்கை விட்டு எழும்புங்க. பழைய வாழ்க்கை விட்டு எழும்பணும். அவன் சாக்கு போக்கு சொல்றான், எனக்கு 80 வயசு ஆயிட்டு, எனக்கு நல்லது கெட்டது எனக்கு தெரியுமா, நடனக்காரி இசை எனக்கு தெரியுமா, என் பையனை வேணா கூட்டு போங்க. சாக்கு போக்கு சொல்லாத. இந்த ராத்திரி எழும்பு. நீ பாவத்தில் வாழ்ந்தது போதும், பழைய சிற்றின்பத்தில் வாழ்ந்தது போதும், ஐயா எங்கேயோ சிக்கி கிடந்தது போதும். ராஜாதி ராஜா இயேசு உன்னை பராமரிக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு எழும்ப ஆசை? எத்தனை பேருக்கு எழும்ப ஆசை? இளையகுமாரன், அவங்க அப்பாவுக்கு 2 பிள்ளை, மூத்தவன் இளையவன். மூத்தவன் அப்பா கூட இருந்தான். இளையகுமாரன், அந்த இளையகுமாரன் கடைசியில் அப்பாவோட தூர தேசமாய் போய் எல்லாத்தையும் செலவழிச்சு பண்ணிட்டுங்கிற தவறு கூட கிடைக்கல. தவறான தீர்மானம், தவறான முடிவு, தவறான வேலை, தவறான நட்பு, தவறான வாழ்க்கை அழித்து போட்டான். ஆனால் அவன் அப்பா வீட்டுக்கு வந்த போது அப்பா மன்னித்தார், அப்பா கட்டி அணைத்தார். அவன் கண்டுபிடித்தார், கட்டுப்பிடித்தார், கன்று அடித்தார். சொல்லுங்கள், எப்படி எப்படி சொல்லுங்க? இளையகுமாரனை கண்டுபிடித்தார், ஓ மகனே, my son, கட்டிப்பிடித்தார், அவனுக்காக ஒரு கன்று அடித்தார். இந்த ராத்திரி இயேசு உயிரோடு இருக்கிறார். நீ வரமாட்டாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாடல் அடி ஞாபகம் வருது. அடியை மட்டும் நான் பாட இசை வேண்டாம். அழைக்கிறார், அழைக்கிறார், இதோ நீயும் வாவும் நேசர் ஆவலாய் அழைக்கிறார், இதோ நீயும் வாவும் நேசர் ஆவலாய் அழைக்கிறார், இதோ பாவத்தை ஏற்றவர் பலியை மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியை மாண்டவர். கல்வாரியின் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடும், பாவபாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும், பாவபாரம் நீங்கிடும். அழைக்கிறார், அழைக்கிறார், இதோ நீயுமா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார், இதோ இயேசு அழைக்கிறார். ஐயா வயதாயிட்டு சாக்கு போக்கு சொல்லாத, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. அவர் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார், அவர் உன்னை பராமரிக்க விரும்புகிறார். நீ நரகம் போவது தேவ சித்தம் அல்ல. நரகம் மோசமான இடம், பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தப்பட்ட இடம் தான் நரகம். என் நரகம் உண்மை. நரகத்தில் போன திருப்பி வர முடியாது. ஒன் வே டிராபிக். நரகத்தில் புழுக்களவன் படுக்கை, பூச்சிகளவன் போர்வை. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் கிண்டலா கேட்டிருக்கான், பாஸ்டர் நரகத்துல பெட்ரூம் இருக்கா? ஆமான் இருக்காரு. அப்ப கேட்டிருக்க பெட் என்னன்னு கேட்டிருக்கான். பெட் என்ன? மேல பெட்ஷீட் என்னன்னு இருக்கான். பெட்டா புழு, பெட்ஷீட்டா பூச்சின்னு இருக்காரு. ஐயா உள்ள ஒரு பூச்சி போனா போச்சு. எனக்கு இந்த நைட்லாம் ஊழியம் செஞ்சுட்டு லேட்டா போய் படுத்தா எனக்கு இந்த கொசு கடிச்சா கூட பயப்பட மாட்டேன். காலையில என் பையனை பார்த்தா அவளை ரத்த சாட்சி கூட்டமா தான் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க தெரியும் படுத்தோம்னா நம்ம மேல அப்ப நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவோம். ஆனா சில திமிர் பிடிச்ச கொசு இருக்கு பாத்தீங்களா, அது நம்மகிட்டே ரத்தம் குடிச்சிட்டு இந்த காத்துல இங்க தட்டினா லெப்ட்ல வந்துடும். ஐயா ஒரு காருக்குள்ள கொசு வந்தா தாங்க முடியுமா? வீட்டுக்குள்ள கொசு வந்தா தாங்க முடியுமா? நரகத்துக்கு போற நேரம் என்ன? நரகம் வேதனையானது. நரகம் புழுக்கள் உள்ளது, நரக பூச்சி உள்ளது. புழுக்கள் அவன் படுக்கை, பூச்சிகள் அவன் போர்வை. அக்கினியும் கந்தகமும். இதுக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ராஜா அழைக்கிறார், என்னோடு கூட வா. இயேசுவை அழைக்கிறார். பாவத்தை விட்டு வந்துரு, உன் பழைய வாழ்க்கையை விட்டு வந்துரு, உன் பாரம்பரியத்தை விட்டு வந்துரு. நான் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். I will rescue. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமானவர் மனுப்புத்தர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இவ சொன்னா நான் எருசலேம் துறை மட்டும் வருகிறேன். துறை என்றால் கரை. ஐயா நீ ஒரு முழுமையான கீழ்ப்படிதலுக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏதோ எமோஷனலா கொஞ்சம் வாழ்ந்தது அல்ல. ராஜாவோடு எருசலேம் போக வேண்டும்.
பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். நம்பர் 1, பராமரிப்பை பெற்றுக்கொள்ள ராஜாவுக்காக வாழ வேண்டும். நம்பர் 2, ராஜாவை பின்பற்ற எழும்பி அவரை பின்பற்ற வேண்டும். 3வது வாசிங்கள் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கள். 19:33. ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? பாருங்க, 3வது யோர்தானை தாண்டி அந்த 31 பார்த்தால் யோர்தான் மட்டும் ராஜாவை வழிமறிப்போம். யோர்தான் துறை மட்டும் வந்தான், ஸ்டாப் ஆகி நின்றான். 36 பாருங்க, அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் வருகிறேன், யோர்தானில் இறங்க மனதில்லை. பராமரிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், இந்த உலகத்தில் பராமரிப்பு அல்ல, ஒரு நிலையான பராமரிப்பு நித்தியத்தில் பெற வேண்டுமானால், நரகத்துக்கு தப்பி வாழ வேண்டுமானால் யோர்தானை தாண்ட வேண்டும். ராஜாவோடு யோர்தானை தாண்ட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தால் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டினார்கள், கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். எலியாவோடு யோர்தானை தாண்டினார், வரத்தை பெற்றுக் கொண்டார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன், நாகமான் என்கிற குஷ்டரோகி அந்த யோர்தானில் இறங்கின போது அவன் மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறிற்று. ஜனங்கள் யோவான் ஸ்நானத்தில் வந்து அந்த யோர்தானில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்திலே யோர்தானில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். பராமரிப்பை பெற்றுக்கொள்ள அடுத்த வழி என்ன தெரியுமா? யோர்தானை தாண்ட வேண்டும். யோர்தானை தாண்ட வேண்டும் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டும். ஞானஸ்தானம் பாரம்பரியம் அல்ல, ஞானஸ்தானம் திருச்சபையில் சேர்க்கிற ஒழுங்கு அல்ல. ஞானஸ்தானம் நான் செத்து போற ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுகிறது கோபையாய், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து தேவனோடு உடன்படிக்கப்படுகிற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை, அதுதான் ஞானஸ்தானம். எல்லாரும் தான் இருக்கீங்களா? யோர்தானை தாண்டி தாரணும். யோர்தானை தாண்டாமல் கானான் இல்லை, யோர்தானை தாண்டாமல் வரம் இல்லை, யோர்தானை தாண்டாமல் அபிஷேகம் இறங்காது, யோர்தானை தாண்டாமல் மனம் திரும்ப முடியாது. அன்னைக்கு அவர்கள் யோர்தானை தாண்டுவது போல இந்த ராத்திரி ஞானஸ்நான சத்தியத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:33 மறுபடியும் வாசியுங்கள். 13:33 மறுபடியும் வாசியுங்கள். 33:33. ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். 3வது எருசலேம் பராமரிப்பு. எருசலேம் என்றால் சபையை காட்டுகிறது. நீங்கள் திரளாய் வந்திருக்கிறீர்கள், நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள், நிறைய திருச்சபை இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோ போகையில் கள்ளக்கையில மாட்டிட்டான். அவரை குற்றவாளி போட்டான். ஆசாரி லேவியர் பக்கமாய் விலகி போனார்கள். ஒரு சமாரியன் வந்து சொந்த வாகனத்தில் ஏற்றி அவனை ரசமும் எண்ணெயும் வார்த்து சுய வாகனத்தில் ஏற்றி எருசலேமில் கொண்டு போய் பராமரித்தான். எருசலேமில் 2 வெள்ளிப்பணம் கொடுத்தான். எருசலேம் என்றால் சபை, சத்திரக்காரன் ஊழியக்காரர்கள் 2 வெள்ளிப்பணம். வெள்ளி என்றால் மீட்பு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற 2 வெள்ளிப்பணத்தை கர்த்தர் கையில் தந்து சொல்கிறார், அதிகமாய் செலவழித்தால் நான் வந்து தருகிறேன். அதுவரைக்கும் இவரை வெளியே விட்டுறாருங்க. மரணமோ வருகையோ அதுவரையிலும் சபையை விட்டு விடாதுங்கள். பராமரிப்பு இந்த கூட்டத்தோடு முடிச்சிடக்கூடாது. நாளை ராத்திரி கூட்டம் முடியும், அதோடு முடித்து விடாதுங்கள். நிலையான பராமரிப்பு பெற்றுக்கொள்ள சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதுங்கள். இயேசுவுக்காக வாழுங்கள், எழும்புங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். யோர்தான் ஞானஸ்தானத்திற்கு கோபை ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். சபை கூடி கர்த்தரை ஆராதிங்கள். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன். கட்டிடமல்ல சபை, நீங்கள் தான் சபை. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபை கூடி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எருசலேமில் கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்பட்டான். என் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கட்டுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யோசேப்பின் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே 45ஆம் அதிகாரம் 11 45ஆம் அதிகாரம் 11 அவங்க அப்பாவுக்கு சொல்லிவிட்டு இருந்தார்,
எல்லாரையும் பராமரிப்பேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. யோசேப்பு இயேசுவுக்கு ஓமையா இருக்கிறார். கவனிங்கள், சில வார்த்தைகளை சொல்லி ஜெபத்தை நடத்த போகிறேன். நீங்கள் கலைந்து சொல்ல வேண்டாம். சில வார்த்தைகளை சொல்லி விடுதலைக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு சொல்லிவிட்டு நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். யோசேப்பை சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். இயேசுவை சொந்த யூதர்கள் பகைத்தார்கள். யோசேப்பை சொப்பனக்காரன் என்று சொன்னார்கள். இயேசுவை 20 கெட்டவார்த்தை போட்டு கூப்பிட்டாங்க. யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்தார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு வித்தார்கள். யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள். இயேசுவையும் குழியில அடக்கம் பண்ணினார்கள். அந்த குழியில யோசேப்பு சாகல, இந்த குழியில இயேசு கிறிஸ்து சாகல. யோசேப்பு குழியை விட்டு வெளியே வந்தான், இயேசுவும் குழியை விட்டு வெளியே வந்தார். ஒரு காரணம் இல்லாமல் யோசேப்பு சிறைச்சாலைக்கு சென்றபோது 2 குற்றவாளிகள் யோசேப்பு. ஒரு காரணம் இல்லாமல் அப்பன் இயேசு சிலுவையில தொங்கும்போது 2 கள்ளர்கள் நடுவிலே. ஒரு குற்றவாளி செத்தான், ஒரு குற்றவாளி ராஜாவுக்கு ஜூஸ் ஊத்த போயிட்டான். அந்த சிலுவையிலே ஒரு கள்ளன் மரித்தான், ஒரு கள்ளன் பரதேசில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏம்மா காலம் வந்தபோது யோசேப்பை தெண்டலிட்டு பணிகள் என்று சொல்லி உயர்த்தினான். இயேசு யார் தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஜீசஸ் நேம் above all name. கையை தட்டி கேட்டு பயன்படுத்துங்க. ஜீசஸ் நேம் above all name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya. எகிப்தில் எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. glory be to God. மா யோசேப்பு சொல்லி விடுறா, நான் உங்களை பராமரிப்பு நீங்க அப்பாட்ட சொல்லுங்க. 50 ஹalleluya. glory be to God. 50ஆம் அதிகாரம் 15 21 நேரம் கருதி யோசேப்பு அப்பா செத்து போயிட்டாரு. அண்ணமாரெல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாரும் யோசேப்பு கால்ல வந்து விழுந்துட்டாங்க. யோசேப்பு என்ன சொன்னா தெரியுமா? மன்னிப்பு கேட்டாங்க. செய்த துரோகத்தை மன்னிச்சிரு. யோசேப்பு சொல்லுகிறான், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்றான். ஹalleluya. யோசேப்பு உயிரோடு இருந்ததனால் எல்லாருக்கும் ஒரு பராமரிப்பை கொடுத்தார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். மன்னிப்பு கேட்டார்கள். செய்த தப்ப மன்னிச்சு இந்த ராத்திரி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இந்த ராத்திரி ஒரு மன்னிப்பு கேட்க முடியுமானால், ஐயா என் கண்களை செய், என் வாய் சிந்தனை செய்த பாவத்தை இயேசுவே மன்னியும் என்று சொல்ல முடியுமானால், இந்த ராத்திரி இயேசுவை மன்னிக்க போகிறார். அவர் மன்னிக்கிறவர். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவங்களை மன்னிக்கிற ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு போதகருக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. ஒரு தாய்க்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. ஒரு தகப்பனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. ஒரு மத தலைவருக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. பாவத்தை மன்னிக்க உடையவருக்கு அதிகாரம். ஏனென்றால் அவர் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. Jesus is living God. உயிரோடு இருக்கிறார். Is alive. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசுநாதருக்கு மட்டும்தான் அதிகாரம். நீங்க அறிக்கையிட சொன்னா நான் ஏன் பாவத்தை ஏற்ற அறிக்கையிடுவேன். எங்க தலைமை பாஸ்டர், எங்க தலைமை பாஸ்டர் ஏற்ற அறிப்பார். ஸ்தாபன தலைவர்கிட்ட, ஸ்தாபன தலைவர் ஏற்ற அறிப்பார். புண்டாட்டி தான் அறிக்கையிடணும். எல்லாம் கேட்ட இருக்கீங்களா? இன்னும் ஒருத்தருக்காக நான் சாகல, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஊழியக்காரன். உன் பாவத்தை எந்த மனிதனும் அறிக்கையிடாது. அது தவறான உபதேசம். உன் பாவத்தை அறிக்கையிட ஒரு இடம் இரட்சகராக இயேசுவிடத்தில் மாத்திரமே. ஹalleluya. யோசேப்பு என் பாவத்தை மன்னிச்சிருவோன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் உன்னையும் பிள்ளைகளை நான் பராமரிப்பேன். இவங்க சொல்லுகிறார், பிசாசு, போராட்டம், வியாதி, வறுமை, மரணம், நிந்தை, அவமானம் பெற்ற யோசேப்பு சொல்கிறார், ஹalleluya, உங்களுடைய பராமரிப்பினால் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவும் பாராட்டினீர். உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கடைசி ஊழியர்களே, ஊழிய வாஞ்சியுள்ள விசுவாசிகளே, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அமரட்டுமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-9 வாசிகள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-9 வாசிகள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழும்பி சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்க அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். ஊழியரே, ஏதோ கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கீங்களோ? நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது, நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா,
ஒரு பிரச்சனை நோ. கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக விரும்புகிறார். உங்களை கொண்டு சில வரங்களை கிரியை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு சிலரை சுகமாக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் பார்க்காத சில அற்புதங்களை கர்த்தர் கொண்டு செய்ய போகிறார். இதுவரைக்கும் செய்யாத சில அதிசயங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், எழும்பு, கம்ஃபர்ட் ஜோன் வெளியேறலாம். ஆண்டுடைய வார்த்தை கேட்க முடியுமானால், ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியுமானால், பஞ்ச முடிகிறவர்களும் பானையில மாவு குறையாது, கலசத்தில் என்ன குறையாது. அநேக நாட்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள். உங்களை பராமரிக்க போகிறார். அம்மா, கடவுள் பராமரிக்கிறார். உங்களுக்கு ஒரு பராமரிப்பு உண்டு. யாரும் உங்களை பராமரிக்க தவறிச்சாங்களா? அப்படி இருக்கிற இடத்துல எழுதி இருப்போமா? தேங்க்யூ. இல்ல இருக்கிற இடத்துல எழுதி இருப்போமா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி. கடைசி ஜெபத்துக்கு ஆயுதமாக அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணாடி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணாடி போல் காப்பா. கார்மேகம் கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். பராமரிப்பை தர இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கொஞ்சம் கண்களை மூடுங்களேன். உங்களுக்கு எங்க பிரச்சனை? பராமரிப்பு இழந்து போனீர்களோ? பராமரிப்பு இழந்துட்டீங்களோ? ஐயா, ஒரு ராஜா, ஒரு மனுஷன் ஒரு நபருக்கு பராமரிப்பை கொடுத்து அரண்மனையில கொண்டு பராமரிப்பு பண்ண விரும்பினாரு. இயேசு ராஜாதி ராஜா. ஐயா, இந்த உலகத்தோட பராமரிப்பு முடிவில் உன்னை பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார். உன்னை பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? இந்த ராத்திரி கர்த்தரோடு கூட பேசினார். எனக்கு இந்த உலகத்திலும் பராமரிப்பு தேவை, முடிவில் எனக்கு ஒரு பராமரிப்பு தேவை, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வெட்கப்படாம பரலோகம் சந்தோஷப்படுகிறது. கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். பட்டுக்கோட்டை ஊழியர் ஐக்கியத்தை கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். பட்டுக்கோட்டையில் திரளான ஆத்துமாக்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பராமரிப்பை பெறுவார்களாக. யோபின் முன்னலமையை பார்க்கணும் பின்னலமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல பிள்ளைகளை கொடுத்தீரே, தீர்க்காயுசை கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீரே, இழந்து போன ஆசீர்வாதங்கள் பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்கு பராமரிப்பு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கையை கீழே போடுங்க. ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன், ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஜஸ்ட் ஒன். ஒரே ஒரு காரியத்தை கேட்க விரும்புறேன். ஐயா, எழுப்புனது நல்லது, ராஜாவுக்காக வாழ்ந்தது நல்லது. அல்லேலூயா. ராஜாவை பின்பற்றினது நல்லது. அதை யோர்தானை தாண்டாம
ஐயா யோர்தானை தாண்டாம எருசலேம் இல்லையா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க போகிற இடத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்குதான் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இதுவரைக்கும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானசாரம் பெறல. ஞானசாரத்துக்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்த முடியாது அன்போடு கேட்கிறேன். இதுவரைக்கும் ஞானசாரம் எடுக்காதவங்க, இதுவரைக்கும் ஞானசாரம் எடுக்காதவர்கள், ஞானசாரத்துக்கு வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் சொல்கிற நல்ல கையை உயர்த்துக்குமா. தலைக்கு மேல வைக்கப்படாத மகளே, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி தருவா. கைகொடு மகளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் மகளே. ஐயா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியர்களை கை நீட்டி உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ராத்திரி யோர்தானை தாண்ட வேண்டும், பராமரிப்புக்காக ஞானசாரம் பெற வேண்டும் என்று அர்ப்பணித்த ஆண்டவரை நூற்றுக்கணக்கான மக்கள் சீக்கிரமாய் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசாரம் பெறுவார்களாக. இவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐயா நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், நான் போராட்டத்தோடு இருக்கிறேன். கடன் நஷ்டம், வியாதி, வறுமை, பிசாசு, போராட்டம், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க வெட்கப்படாம ஒரு பல்லவி பாடும்போது மறுபடியும் அந்த பல்லவி பாட விரும்புகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாடலை பாடும்போது நீங்கள் முன்னாலே கடந்தவர்களுடைய அன்போடு கேட்கிறேன். முன்னால வாலண்டியர்ஸ் உதவி செய்யுங்கள். ஜெபத்திற்காக முன்னால வாருங்கள். நீங்க முன்னால வரும்போதே கர்த்தர் தொட போகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததே. வெட்கப்படாம முன்னால வாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே. இயேசு கிறிஸ்துவின் வாருங்கள், திரளாய் வாருங்கள். இயேசுவுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். வாங்க முன்னால வாங்கம்மா. இயேசுவோடு தொட போகிறார். பாடு என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. என்னை இயேசு தள்ளவே மாட்டார். வாங்க முன்னால வாங்க, வெட்கப்படாம முன்னால வாங்க. இது உங்க நேரம். This is time for you. ஈராதே தாவியோ இவோ தந்தை இயேசுவை கண்களை மூடுங்கள். சொந்தம் கொண்டோ தயங்கிடாதே தாவியோ இவோ தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எல்லாரும் கண்ணுல மூடுங்களேன். நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற ஜெபத்தை நீங்க அப்படியே சொல்லுங்க. நீங்க புதிய வீரர்கள் பழைய வீரர்கள் பரவாயில்ல. அன்புள்ள இயேசுவே, சத்தமா சொல்ல, அன்புள்ள இயேசுவே என்னை ஆசீர்வதியோ. இயேசுவே என் பாவத்தை மன்னியோ. இயேசுவே உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளு. இயேசுவே உம்மையின் ஆண்டவராய், உம்மையின் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புவேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே என் வியாதியை மாற்றும். இயேசுவே என் சாபத்தை மாற்றும். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஊழியர்கள் கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வியாதி உள்ள இடத்துல கையை வச்சுக்க, வியாதி உள்ள இடத்துல கையை வச்சுக்க. பிரதர், உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர். நீ ஒரு வாலிபன் சகோதரா, உனக்கு இருக்கிற பலகீனத்தினால சோர்ந்து போனாயோ, ஒரு காண்டாமிருகத்துக்கு பெற்ற பலனை அவர் தருகிறார். ஹalleluya, ஹalleluya.
அல்லேலூயா. இந்த நேரத்தில் சில பிசாசுகள் அலறி ஓட போகிறது. இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இனி இந்த சரீரத்தில் இருக்க முடியாது, வியாதி என்கிற போர்வையில் இருக்க முடியாது. ராகாபா ஹந்துடாபா. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த கிரவுண்ட்ல தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இருதய பலகீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற பலகீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்கள் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, மலட்டு கற்பம் திறக்கப்படுவதாக. ஒரு வருடத்திற்குள்ளாக ஆசீர்வாதமான குழந்தை கர்த்தர் தருவீராக. குடும்ப சாபங்கள் மாறட்டும். ரேகாமா ஷேகரரே. அல்லேலூயா. தலை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிள்ளைகள் மேல் கை வைத்து ஜெபிக்கும்போது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. தூக்கம் இல்லாதவங்க நல்ல தூங்க போறீங்க. இந்த ராத்திரி மகனே, நீ ஒரு 7 மணி நேரம் நிம்மதியா தூங்க போற. நாளைக்கு காரணம் சொல்ல போற. தூக்க மாத்திரம் உனக்கு அவசியம் இல்லை. இயேசுவை தூங்க வைக்க போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கையை தட்டி இயேசுவை சொல்லு. ஜீசஸ் சொல்லு மகனே. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதல். நல்ல கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆண்டவரே, கையை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை முன்னால வர வைக்கப்பட்டிருந்தா பின்னால நிற்கும்போது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த கிரவுண்ட்ல யார் யார் எங்க இருக்கிறார்களோ தோல் வியாதிகள் மாறுவதாக. ஷாகாபா ஹத்தரா. அடிக்கடி வருகிற வெட்டி மாறுவதாக. தீர்க்காய்ச்ச தருவீராக. காக்கவலிப்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. மருந்து மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே சரீரத்தில் இறங்குவதாக. நல்ல கையை தட்டி ஆண்டவரை பயப்படுத்துங்க. வெளியேறு சத்துருவை எடுவங்கரத்தை பொல்லாத வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்தில். come out right now. இப்பொழுது எடுவங்கரத்தை நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. உர்ராபாக்கா ஷேகாபாபா ராகாதா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதி செபத்தை அப்படியே கண்களை முடிச்சோம். தஞ்சையிலிருந்து வந்திருக்கிற அண்ணன் உதயகுமார் அவர்களும் வந்து செபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அப்படி நின்று கண்ணை முடிச்சோம். இறுதி செபம் ரொம்ப முக்கியம். ஆமென். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரு கூட்டமாக நீர் இந்த நேரத்திலே எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. எங்களை பலவீனிலிருந்து மீட்பதற்காகவே நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையிலும் கூட உங்களுடைய செட்டையின் கீழ் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையில் அடைப்பது போல கர்த்தாவே நீர் ஒவ்வொரு நாளும் இரவு பகல் எல்லா நேரமும் எங்களை உங்களுடைய செட்டைக்குள் வைத்திருக்கிறீர், பாதுகாத்து வருகிறீர். ஏழையோ பணக்காரனோ, நஷ்டமோ கஷ்டமோ, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உம்முடைய பராமரிப்பில் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வாதத்துக்கு தந்ததற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடும். நாங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது கர்த்தாவே உடைய பாதுகாப்பின் வல்லமையினால் நாங்கள் எல்லாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லத்தக்கதாக கர்த்தாவே நீர் இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல செய்தியை கொடுத்த அந்த அடியானைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக எல்லா ஆயத்தங்களையும் செய்த அந்த பாஸ்டர்மார் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாயிலிருந்து நன்றி பலி தெரிவிக்கிற அப்பா நீர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எருசலேமை பார்த்து நீர் கண்ணீர் விட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லுகிறது. அதே போலவே இந்த நாளிலும் கூட இந்த பட்டுக்கோட்டை பட்டணத்தை பார்த்து நீர் இந்த நேரத்தில் இரக்கம் பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு கூட்டம் மக்களை இந்த நாளிலே நீர் ஆத்தும ரட்சிப்புக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நாளைக்கு நடக்க போகிற எல்லா கூட்டத்தோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.
நாளைக்கு இந்த நற்செய்தி பெருவிழாவினுடைய 3வது நாள் கூட்டம். ஆகவே சரியாக 6 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். ஆகவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.